ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இதில் 1/4 கிலோ முள்ளங்கி லைட்டாக தோலை செய்விட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டோம்னா அந்த வாசம் ஒரு மாதிரி வாசம் அடிக்கும், அது இல்லாமல் இருக்கும். எண்ணெய் சூடான உடனே நான் வெங்காயத்தை சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையை இதெல்லாம் சேர்த்துட்றேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கி நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. வதங்கின பின்னாடி இந்த முள்ளங்கியை இதில் சேர்த்துடலாம். முள்ளங்கி போட பின்னாடி இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதையை வதக்கி எடுத்துடலாம். முள்ளங்கி ஓரளவு நல்லா வதங்கின பின்னாடி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் அப்படியே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கின பின்னாடி இதுக்கு தேவையான தண்ணி நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். அப்படியே வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் பொழுதே நான் இதுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி வெந்துருச்சு. நான் கரைச்சி வச்ச புளியை ஒரு நெல்லிக்காய் பெருசு புளி கரைச்சி வச்சேன், அதையும் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா புளி கரைச்சி ஊற்றின பின்னாடி 2 கொதி வந்துருச்சு. இப்போ நான் அந்த டம்ளரால் 1/4 டம்ளரு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டும். அந்த சைடு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் பொழுதே இங்கே நான் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சூடாயிருச்சு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதில் சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். வெந்தயமும் நல்ல பொன்னீரம் வந்த பின்னாடி 2 காஞ்ச மிளகாயை சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். குழம்பும் நல்லா கொதியுது. இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். நேற்று ஆக்சுவலாக கரண்ட் இல்லை ரொம்ப நேரமாக, அதனால் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.